السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قوا أنفسكم وأهليكم نارا وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹுக்கு எல்லா புகழும், அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அனல்லாரின் நிர்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நன்னருள் என்றென்றும் நின்று நவட்டுமாக ஆமீன். அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையால் கடந்த ஒரு 4 நாட்களாக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியல் நெறிமுறைகளை எடுத்துரைக்கும் ஒரு அற்புதமான தலைப்பில் அகிலத்தாருடன் அண்ணலார் என்கிற தொடர் தலைப்பில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை குறித்துள்ள செய்திகளை பார்த்து வருகிறோம். கடந்த 2 நாட்களாக மாதர்குலத்து மாணிக்கங்களுடன் என்கிற உட்தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமாருடன் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், ஒரு குடும்பவியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள் என்கிற செய்திகளை பார்த்து வந்த நாம் இன்று அதே தலைப்பின் தொடர்ச்சியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவிமார்களை சமூகத்திற்கு எப்படி முன்மாதிரியாக மாற்றி அமைத்தார்கள், மாதர் குலத்து மாணிக்கங்களை இந்த உம்மத்திற்கான முன்மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாற்றி அமைத்தார்கள், குடும்பங்களில் வரக்கூடிய சிக்கல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்வு காண்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் இன்று நாம் பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, பொதுவாக ஒரு ஆரோக்கியமான குடும்பத்திற்கான அஸ்திவாரம் என்ன தெரியுமா? அந்த குடும்பம் ஈமானிய உணர்வுகளால் உரமேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தின் அடிப்படையில் குடும்ப சூழ்நிலைகளை கட்டமைத்தார்கள். நடுநிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று வணங்குகிறார்கள். தனது படுத்திருக்கிற மனைவியும் வணக்கத்திற்கு எழுப்பி விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸின் அடிப்படையில் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைலி ஃபஇதா அவுதர ஃபகால கூமி யா ஆயிஷா ஃபஅவுதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுநிசையின் வேளையில் நின்று தொழுது கொண்டிருப்பார்கள். வித்ரு தொழுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எழுப்பி விட்டு யா ஆயிஷா கூமி ஃபஅவுதிரி, எழுந்து நின்று வித்ரு தொழுகு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு என்னை எழுப்பி விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ரமலானுடைய மாதங்கள் வருகிற பொழுது இன்னும் மும்முரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாகவும், மனைவிமார்களை, குடும்பத்தினர்களை இறையச்சத்தின் அடிப்படையில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ் தானே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற பொழுது கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹரல் அஷரல் அவாகிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள் என்றால் ஷத்த மஅஸரஹு, வேட்டியை வரிந்து கட்டிக் கொள்வார்கள். இது ஒரு பதப்பிரயோகம். நம்ம ஒரு வேலைக்கு சீக்கிரம் போன அந்த வேலையை மும்முரமா நடத்துறதா நம்ம என்ன செஞ்சிருவோம், வேட்டியை வரிஞ்சு கட்டி போவோம் இல்லையா? அதே மாதிரிதான் ஷத்த மஅஸரஹு அஹ்யா லைலஹு வைகல அஹ்லஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மும்முரமாக அமல்களில் ஈடுபடுவதற்கு இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். அது மாத்திரமல்ல, மனைவிமார்களை வணக்கத்திற்கு எழுப்பி விடுவார்கள். வணக்கத்தின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குடும்ப சூழ்நிலைகளை கட்டமைக்கிறார்கள். வணக்கத்திற்கு வழிவகுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்க வழிபாடு அல்லாஹ்விற்கு மாத்திரம் இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லவா? அதுவும் அன்றைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்காக, ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பதற்காக கூடாரம் அமைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கூடாரம் அமைக்கிற செய்தியை கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நானும் இந்த மாதிரி டென்ட் போட்டுக்கிறேன், உங்களோட இருந்து நானும் இஅ்திகாஃப்ல இருக்கிறேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுக்குறாங்க. அனுமதி கொடுத்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கூடார பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கூடாரம் அமைக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு விஷயம் போயிருச்சு. ஃபஸமியத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஃபலரபத் குப்பத்தன். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் செய்தியை கேட்டோன்னு வந்து பக்கத்துல ஒரு டென்ட் அமைச்சிட்டாங்க. நானும் இஅ்திகாஃப் நிக்கிறேன். இதே செய்தியை கேட்ட ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் வந்து ஒரு குப்பாவை ஒரு டென்ட் அமைச்சிட்டு நானும் இஅ்திகாஃப் நிக்க போறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து பாக்குறாங்க, 4 கூடாரங்கள் சுத்தி இருக்குது. என்னப்பா இது, என்னப்பா கூடாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்டவுடனே விஷயம் தெரிய வருது, இல்ல இல்ல இது உங்க மனைவிமார்களுடைய கூடாரங்கள் தான். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எல்லாருமே இங்க கூடார போட்டு பக்கத்துல இஅ்திகாஃப் இருக்க விரும்புறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆல் பிர்ர துரிதுன, இது ஒரு அமலா, இதை அமல் செய்வதற்கு அவர்கள் விரும்புகிறார்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஃபஅமர பில் கலஇ, அந்த கூடாரங்களை அவுக்க சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்கினியவர்களே, இந்த செய்தியை நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்து நானும் வந்து கூடாரம் வச்சு தொழுவணும், இஅ்திகாஃப் இருக்கணும் பெண்கள் ஆசைப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் இல்ல வேணான்னு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதக்கூடிய முஹத்திஸீன்கள் எழுதுகிற செய்தி என்ன தெரியுமா? வந்த மனைவிமார்கள் அல்லாஹ்விற்காக இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல, போட்டி போட்டு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல நான் இருக்க வேண்டும். என்ன ஆசை? ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல நீயா நானா அப்படின்ற ஒரு போட்டியின் பெயரில் இஅ்திகாஃப் இருப்பதற்கு வந்த மனைவிமார்களை அந்த இஅ்திகாஃபே வேணாம் ரசூலுல்லாஹ் கலைச்சிட்டு போய் ஷவ்வாலுடைய முதல் 10 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். விளக்கம் தருகிற முஹத்திஸீன்கள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? அன்னஹு காஃபா யகுன் கைர முஹ்லிசாத்தின், அவர்கள் முஹ்லிஸாக அல்லாஹ்விற்காக இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் இருப்பார்கள் என்கிற செய்தியை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்காக தான் இஅ்திகாஃப் இருக்கணும், அது இல்லை இவர்களுடைய நோக்கம். ஃபில் இஅ்திகாஃப் பல் யுரீதுனல் குர்ப மின்ஹு, ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கணும்ன்ற ஆசைக்காக இஅ்திகாஃப் இருந்தாங்க. இந்த ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்தவுடன் அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் வேணான்னு கலைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கலைச்சதின் நோக்கம் என்ன தெரியுமா? மனைவிமார்களை இஅ்திகாஃப்க்கு இஹ்லாஸாக இருக்க வேண்டும் என்கிற பண்பாட்டின் நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிகளை பக்குவப்படுத்துகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை இறையச்சத்தின் அடிப்படையிலையும் அந்த குடும்ப சூழ்நிலைகளை மனைவிமார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்குவப்படுத்துகிறார்கள். ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு இருக்கிறாங்க. ஃபஜர் தொழுதுட்டு சுபஹ் தொழுவதற்காக வெளியே எஞ்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க இல்லையா, போகும்போது ஃபஜர் தொழுதுட்டு ஜுவைரியா வீட்டுல உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு லுஹாவுடைய டைமுக்கு உள்ள என்ட்ரி ஆகுறாங்க லுஹா தொழுவதற்காக. வந்து பார்க்கும்போது அதே இடத்துல ஜுவைரியா ரலியல்லாஹு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னம்மான்னு கிட்ட போய் விசாரிச்சதுக்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அவங்க உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கேன், ரொம்ப நேரம் திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், மா நான் உனக்கு சில திக்ருகளை சொல்லித்தரேன், நீ அந்த திக்ருகளை செஞ்சனா அந்த திக்ருகள் நீ இத்தனை நாள் செஞ்சு தெரியுமா, இன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து இந்த அமல்களுக்கெல்லாம் ஈடாகக்கூடிய திக்ர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி என்கிற அற்புதமான திக்ரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு கற்றுக் கொடுத்து இறை நெருக்கத்தின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை பக்குவப்படுத்துகிறார்கள். எவ்வளவு அற்புதமான குடும்பவியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு காண்பித்து தருகிறார்கள். மனைவிமார்களை இபாதத்தின் மீது ஆசைப்படக்கூடியவர்களாய் மனைவிமார்களை பக்குவப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமல்களில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மத்தியில் செய்தார்கள். ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றவும் செய்தார்கள். ஆமது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு ரொம்ப ஆசை பொதுவாகவே காபாவுக்கு உள்ள போய் நின்று தொழுணும்னு. எவ்வளவு பெரிய ஆசை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு.
காபாவை சுத்தி தொழுறது இல்ல, காபாவுக்கு உள்ள போய் நின்று தொழுறணும். குந்து உஹிப்பு அன் அதுகுலல் பைத ஃபஉஸல்லிய ஃபீஹி. காபாவுக்கு உள்ள போய் நின்று தொழுறணும் எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ரசூலுல்லாஹி சென்று போய் சொன்ன, யா ரசூலல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு ஆசையா இருக்கு, காபாவுக்கு உள்ள போய் நின்று தொழுவணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கரங்களை பிடித்து கொண்டார்கள். ஃபஅஹத பியதி ஃபஅத்கல்னி அல் ஹிஜ்ர. ஹிஜ்ர இஸ்மாயில்னு சொல்லுவாங்க தெரியுமா? காபாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், முன்னாடி ஒரு அரை வட்டம் இருக்கும். அந்த அரை வட்டத்துல கொண்டு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டிட்டு ஃபஸல்லியல் ஃபில் ஹிஜ்ர், இந்த ஹிஜ்ர்ல நின்று தொழு, இதுவும் காபாவில் கட்டப்பட்டதுதான். வரலாற்று தெரிந்தவர்களுக்கு தெரியும், இந்த அரை வட்டமும் காபாவினுடைய உட்பகுதியில் கட்டப்பட்டதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கையை பிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டி, நின்று இங்க தொழுவு, உன்னுடைய ஆசை நிறைவேறும். எந்த அளவுக்கு மனைவிமார்களை இபாதத்துகளின் மீது ஆசைப்படக்கூடியவர்களாய் அந்த ஆசையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றவும் செய்கிறார்கள். இருக்கிற இபாதத்துகளில் ஏற்படுகிற குறைகளை நிவர்த்தியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள். ஆமா, பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற எல்லா குறைகளையும் நிவர்த்தி செய்வார்கள். அமல்களில் நடைபெறக்கூடிய குறைகளையும் நிவர்த்தி செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இறைச்சி வெட்டுறாங்க, ஆடு வெட்டினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல கடா வெட்டினாலே அந்த கடா வீட்டுல இருக்காது, எல்லாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அதை பத்தி கேட்கிறாங்க, என்னம்மா என்ன ஆடு இருக்கு, எவ்வளவு மிச்சம் இருக்கு? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமா ஆமா மா பக்கிய இல்லா கதிஃபுஹா, அதோடைய முன்சப்பம் மட்டும் இருக்குது அப்படின்னாங்க. சொல்ற தோர்ணையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க, எல்லாத்தையும் தூக்கி வாரி கொடுத்துடுறீங்களே, இப்போ என்னதான் இருக்குது, இதே நம்ம வீடா இருந்தா என்னவா இருக்கும்? கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்களேன், இதே நம்ம வீட்டுல என்ன நடக்கும்? ஆமா, எல்லாத்தையும் தூக்கி தாராவாத்து கொடுத்துருங்க. வீட்டுல மனைவி என்ன சொல்லுவாங்க, இப்படியே நாம இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தோம்னா இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி தாராவாத்து கொடுத்துட்டு இங்க நம்ம என்னத்தை உட்கார்ந்து நக்க அப்படின்னு கேட்பாங்க. அது இதே நிலைமை அங்க ஆயிஷா ரலியல்லாஹு நடக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன கேக்குறாங்க, மாபக்கே இல்லா கத்திஃபுவா, என்னத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, முன்செப்பம் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்ற தோரணைகளை விளங்கிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை உள்வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ற பதில் என்ன தெரியுமா? குல்லுஹா கது பக்கிய இல்லா கத்திஃபுஹா. ஆமா, எல்லா அதோடைய இடத்துக்கு போயிருச்சு, எல்லா அதோடைய நன்மைக்கான பேங்க்ல சேவ் ஆயிருச்சு, இது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிருச்சு. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களின் மனோநிலைமையை மாற்றி அமைக்கிறார்கள். கொடுக்கிற சதக்கா அது தான தர்மம், நம்முடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு தலைக்கவசம் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சத்தை கொடுத்தாலும் அதிகமாக கொடுக்க வேண்டும், இருக்கிற மிச்சமும் அந்த ஏழை எளியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்கிற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுக்கு மத்தியில் பக்குவமாக மேம்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியான தர்மத்தின் மீது ஆர்வமூட்டவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஆமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மனைவிமார்கள் இருக்கிற மஜ்லிஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ரவுகுன்ன லிஹாகம் பி அத்வலுகுன்ன யதன். உங்கள சீக்கிரம் என்ன வந்து என்னுடைய வஃபாத்திற்கு பின்னால் உங்களில் முதலில் வந்து சந்திப்பவர் கை நீளமானவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் மனைவிமார்களுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இது என்னப்பா, ரசூலுல்லாஹ்க்கு சீக்கிரம் போய் சந்திப்பவங்க கை நீளமானவர்களா? எல்லாரும் கை அளவெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பக்கத்துல இருக்க மனைவி எல்லாம் உன் கையை காட்டு, என் கையை காட்டு, நீ யார் கை நீளமா இருக்குன்னு அளவெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல மனைவிமார்களுக்கு மத்தியில ஒரு பேச்சு டாக் என்ன அப்படின்னா, சௌதா ரலியல்லாஹு கை கொஞ்சம் நீளமான, உடல் வாக்கும் கொஞ்சம் பருமனானவர்கள், கையும் கொஞ்சம் நீள கையா இருக்கும். ஆஹா, அப்ப சௌதா தான் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி முதல்ல வஃபாத் ஆக போறாங்க, ரசூலுல்லாஹ் சீக்கிரம் போய் சந்திப்பாங்க அப்படின்னு மனைவிமார்கள் எல்லாம் விளங்கி வச்சிருக்காங்க இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அத்வலுகுன்ன யதன், கை நீளமானவர்கள்னா என்ன அர்த்தம்? அரபியில இந்த வார்த்தையை பயன்படுத்துகிற முறை என்ன தெரியுமா? அதிகமாக தான தர்மங்களை கொடுக்கக்கூடியவர்கள், அதிகமாக சதக்காக்களை கை கொடுக்கக்கூடியவங்களுக்கு கை நீளமானவர்கள் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் என்னை சீக்கிரம் சந்திக்கக்கூடியவர்கள், அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுகிறார்கள். அதே போன்றுதான் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஸைனப் ரலியல்லாஹு அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கை நீளமானவர்கள். பொதுவா ஸைனப் ரலியல்லாஹு கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி, மனசும் அந்த மாதிரி மனசு, எது இருந்தாலும் கொடுத்துருவாங்க உடனே. ஸைனப் ரலியல்லாஹு இன்னொரு பேர் இருக்கு, உம்முல் ஐத்தாம், யதீம்களுடைய தாயின்னு பேரு.
ஸைனப் ரலியல்லாஹு கீழே கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட யத்தீம்கள் வளர்ந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற செய்தி 9க்கும் மேற்பட்ட யத்தீம்கள் ஸைனப் ரலியல்லாஹுடைய பார்வையில் வளர்ந்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அவர்களை வளர்த்தெடுத்தார்கள். இப்படி ஸைனப் ரலியல்லாஹு அவர்கள் கை நீளமானவர்கள், அதிகமாக சதக்காக்களையும் தான தர்மங்களையும் செய்யக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை தான தர்மத்தின் மீது ஊக்கப்படுத்துகிறார்கள். பின்னாடி இந்த ஹதீஸை இப்படி விளங்கி வச்சிருந்தாங்க இல்லையா, பின்னாட்கள்ல எல்லா மனைவிமார்களுக்கும் கன்ஃபார்ம் ஆகுது. ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பின்னால முதல்ல சீக்கிரம் வஃபாத் ஆனவங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அப்போ வழங்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இதுதான்ட்டு. அன்பிற்கினியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற அமல்களின் மீது மனைவிமார்களை ஆர்வமுடுத்தக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். சின்ன சின்ன பாவங்களையும் தட்டி கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள். யா ஆயிஷா இய்யாகி வ முஹக்கராத்தில் அமாலி, சின்ன சின்ன பாவங்களை விட்டு உன்னை எச்சரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல நடக்கிறது எல்லாமே அதுதான். சின்ன சின்ன பாவங்கள், அதை பொருட்படுத்துறதே கிடையாது. அதுக்கும் நாளைக்கு அல்லாஹ்ட்ட கேள்வி கணக்கு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள்? கொஞ்சம் கோபமா நடக்கிற மனைவிமார்களை தட்டி கொடுத்து மிருதுவாக நடந்து கொள். இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. ஆமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு யூதர்கள் வந்தார்கள். வந்த யூதனுக்கு கொஞ்சம் குசும்பு ஓவர் தான். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அவன் வந்தவன் என்ன தெரியுமா சொன்னா? அஸ்ஸாமு அலைக்கும். அஸ்ஸாமுன்னா அரபியில மௌத்துன்னு அர்த்தம். உங்களுக்கு மௌத்து உண்டாகட்டுமாகன்னா வந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு கோபம் கொஞ்சம் பொங்கி எழுதாங்க இல்லையா, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் காம் டவுன் ஆயிஷா, ஏன் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க. இர்ஃபக் இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க. இதை நம்ம வீட்டு பொம்பளையா இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாய்ஸ் ஆஃப் த ஹவுஸ் இருப்பாங்க நம்ம வீட்டு மனைவிமார்கள். பஜாரி கத்த ஆரம்பிச்சாங்கன்னா அன்னைக்கு அந்த சம்பவமே வேற மாதிரி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியை கட்டுப்படுத்தி பொறுமையாக ஆயிஷா, இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க, இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்புர் ரிஃப்க, அல்லாஹ் மிருதுவானவன், அல்லாஹ் மிருதுவான தன்மையை அல்லாஹ் விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை மாற்றி அமைக்கிறார்கள். பொதுவாகவே அன்பிற்கினியவர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வார்த்தெடுத்தார்கள். இந்த தலைப்பின் அடுத்த கட்டமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்வு கண்டார்கள்? பொதுவா எல்லா வீட்லயும் பிரச்சனை இல்லாத வீடுன்னு இல்ல. வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? வீட்டுல எல்லா வீட்டுக்குமே பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும். பிரச்சனை இல்லாத வீடே கிடையாது. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்ற முறையில தான் சில குடும்பங்கள் தப்பித்துக் கொள்கிறது. சில குடும்பங்கள் டிவோர்ஸ் வரைக்கும், தலாக் வரைக்கும் போய் நிக்குது. இதை பார்த்துட்டு இருக்கு நீங்க இப்படி யோசிக்கலாம், ஆமா ரசூலுல்லாஹ்க்கு என்னப்பா ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தாங்க, மனைவிமார் கூட அப்படி செட்டில் ஆயிட்டாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை. தவறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு மத்தியிலும் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான முறையில் தீர்வு காணுகிறார்கள். அதோ கிஸ்ஸத்துல் இஃப்க் என்று சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட செய்தி நம்ம எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருப்போம். எல்லாருக்கும் ஊர் அறிந்த செய்தி அது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஒரு போருக்கு முடிச்சுட்டு வரும்போது ஒரு சஹாபியோட வராங்க. அந்த சஹாபியும் ஆயிஷா ரலியல்லாஹு வச்சு சேர்த்து வச்சு அவதூறா பேச ஆரம்பிச்சிடுறாங்க முனாஃபிகீன்கள். இந்த நிலைமையில நாம இருந்தானா என்ன செய்வோம் சொல்லுங்க? கூட சேர்ந்து ஊங்குட்டுறது. ஆமா இருந்தாலும் இருப்பா, அப்படிதான் இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று பொறுமை காத்து இறையிடம் வந்து வரக்கூடிய தரச்சான்றிதழை எதிர்பார்த்து பொறுத்து காத்து கொண்டிருந்தார்கள். கனத்த இதயத்துடன் சஹாபாக்களிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். ஃபவல்லாஹி மா அலிம்து இல்லா கைரா, என் மனைவி விஷயத்துல நான் நல்லதை தான் நினைக்கிறேன், நான் அவளை கெட்டதா நான் நினைக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காக்கிறார்கள். காலம் கழித்து அல்லாஹ் ஜல்லஷனஹு வ தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பத்தினி என்பதற்கான தரச்சான்றிதழை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இறக்கி தருகிறான். இன்னல்லதீன ஜாஊக பில் இஃப்கி என்க ஆரம்பிக்கிற அந்த ஆயத்து ஃபகாலு ஹாதா இஃப்கும் முபீன் என்று முடியும் அல்லவா? அந்த தரச்சான்றிதழை சமூகத்திற்கு முன்னால் வைத்த அந்த விமர்சனங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றெடுக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு 4-5 செய்திகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த இக்கட்டான சூழ்நிலைகள். மனைவிமார்கள் நஃபக்கா அதிகமா வேணும், கொடுக்கிற காசு பத்தாது, அதிகமா வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முற்றுகையிட்டு கூடி நின்று பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தாங்க, இது காசு எல்லாம் பத்தாது. எல்லா மனைவிமாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க.
எந்த அளவுக்குன்னா விஷயம் வெளியே போய் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து களத்தை பிடிக்க வந்துட்டாங்க மனைவி பிள்ளைகளை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்க வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஹப்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட இல்லாத வந்து கேட்க வந்துட்டியா அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்க, உமர் ரலியல்லாஹு இதுக்கு மேல இப்படிதான் ரசூலுல்லாஹ்ட்ட நடந்துட்டு இருக்க கூடாது, அதட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்து கலேபரமா ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்து தடுத்துறாங்க. இதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிரச்சனை இல்லைன்னு தடுத்து முடிச்சிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மன கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பின்னாட்கள்ல இது குறித்துண்டான செய்திகளை அல்லாஹ் இறக்கி தருகிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. அன்பிற்கினியவர்களே, பெருமானார் இந்த செய்தி நீண்ட செய்தி, நமக்கு அது தேவையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை எப்படி கையாளுகிறார்கள், பொறுமை காத்த அந்த இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவான தன்மையுடன் மனைவிமார்களை ஒரு ஜென்டல் அப்ரோச். இது நம்ம வீட்டுல வந்து கேட்டாங்கன்னா நீ என்ன யோசிப்பீங்க? காசு கொடுங்க, காசு இல்ல போல, காசாவது மண்ணாங்கட்டியாது, செவ்விலே 2 விட்டு அனுப்பிச்சு விட மாட்டோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு மார்க்க சட்டத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிற்கினியவர்களை, பொதுவா வந்து மனைவிமார்கள் நஃபக்கா கேட்கிறாங்க அப்படின்னா கணவர்கள் கொடுப்பது வாஜிப். அங்க ரசூலுல்லாஹ்வுடைய தாக்கத்தை தாண்டி கேட்டார்கள், அது வேற. இப்ப நாம சொல்லக்கூடிய மார்க்க சட்டம் என்ன அப்படின்னா, மனைவிக்கு நஃபக்கா கொடுக்கிறது கணவன் மீது வாஜிப். கொடுக்காத கணவனுடைய பாக்கெட்ல இருந்து மனைவி எடுத்துக்கலாம், இது மார்க்கம் சொல்லி தருகிற செய்தி. இதை கேட்கிற எத்தனை கணவர்களுடைய மனசுல நல்ல வேலை பக்கத்துல பொண்டாட்டி இல்ல, செய்தியை கேட்கல அப்படின்னு யோசனை வரும். மனைவிக்கு காசு தராத கணவனுடைய பாக்கெட்ல இருந்து மனைவி எடுத்துக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போலதான் சஹாபிய பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிட்டார்கள். யா ரசூலுல்லாஹ், எனக்கு கணவன் என் பிள்ளைக்கும் எனக்கும் செலவுக்கு பணம் தருவதில்லை. பெருமானார் சொன்ன வார்த்தை, குதி மா யக்ஃபீகி பில் வலதிகி பில் மஅரூஃப், உனக்கும் உன் பிள்ளைக்கு தேவையான அளவுக்கு உன் கணவனுடைய பாக்கெட்ல இருந்து நீ எடுத்துக்கோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது இடைப்பட்ட செய்தி. கணவன்மார்கள் செலவுக்கு பணம் தரவில்லை என்றால் அந்த கணவனுடைய பாக்கெட்ல இருந்து எடுப்பதற்கான உரிமை மனைவிக்கு இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையான ஜென்டல் அப்ரோச்சின் மூலியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சால்வ் செய்கிறார்கள். இதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா மனைவிமார்களுக்கு மத்தியில பாலிடிக்ஸ் இருக்கும். பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் ரொம்ப பெருசு. நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரிதான் அன்னைக்கு உம்மஹாத்துல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மத்தியில பாலிடிக்ஸ் இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுக்கு மத்தியில 2 கேங் இருப்போம் நாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு இவங்க எல்லாம் ஒரு கேங், மத்த மனைவிமார்கள் எல்லாம் ஒரு கேங். அப்போ பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் இருக்கு. அஸ்ர் தொழுது முடிச்சுட்டு ஒவ்வொரு மனைவி வீட்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேன் குடிப்பாங்க. ஸைனப் ரலியல்லாஹு வீட்டுல ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹ் தேன் குடிக்கிறாங்க. அது லேட் ஆகுது, ஒரு சலசலப்பை ஏற்படுத்து மனைவிமார்கள் பத்தியில. இந்த ஃபர்ஸ்ட் கேங் இருக்கு இல்லையா, யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் பிளான் பண்ணிட்டு, எம்மா இங்க வா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கிட்ட யார்கிட்டயே வந்தாங்கன்னா எல்லாம் சேர்ந்து இப்படி சொல்லலாம், என்ன உங்க வாயில இருந்து ஒரு விதமான துர்வாடை அடிக்கிறதே, அகல்தல் மகாஃபீர, நீங்க இந்த கருவேல மரத்தை சாப்பிட்டீங்களா, அதுல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் மாதிரி தெரியுதுன்னு நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி அந்த மாதிரி லேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பிளான் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அது ஒரு நீண்ட செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி எல்லாரும் மனைவி இந்த மாதிரி வந்த ஒண்ணு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமே நான் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்யறாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசங்கடத்தை ஏற்படுத்துகிறது. சொல்ல வருகிற செய்தி, 3 சம்பவம் சொன்னோம் இல்லையா, கிஸ்ஸத்துல் இஃப்க், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்ட செயல், நஃபகா அதிகரித்து கேட்ட செயல், இந்த தேனுடைய சம்பவம். இந்த 3 சம்பவத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி தெரியுமா கையாண்டார்கள்? மிருதுவான முறையிலும் பொறுமை காத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூக அந்த பிரச்சனைகளை சால்வ் செய்கிறார்கள். பொதுவா மனைவிமார்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை ஒரு ஜென்டல் அப்ரோச், மிருதுவான முறையில் நாம் அதை பாதுகாக்கிற போது நம்மால் அதை வென்றெடுக்க முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு மனைவி பலங்காரம் ஒண்ணு செய்து கொடுத்து விடுகிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையில. காதிம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தட்டு தூக்கிட்டு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ரோஷம் வந்துருச்சு. அது என்ன, என் வீட்டுல இருக்கும் போது வேற ஒருத்தி கொடுத்து விடுறது, வேற ஒரு மனைவி, என் வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற பொழுது வேற ஒரு மனைவி எப்படி கொடுத்து விடலாம்? இதெல்லாம் மனைவிமார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடலாம்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கோபம் புடிச்சு வந்த தட்டை ஒரே தட்டை கீழே தட்டி விட்டுட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கையை தட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. கொஞ்சம் நிப்பாட்டி யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இருந்தா நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? செவ்வில்ல ஒண்ணு விட்டுருக்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படல.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காரத் உம்முக், உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ரோஷம் ஓவருப்பா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற தட்டை எல்லாம் ஒண்ணு சேர்த்து இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீட்டுல இருந்து வேற தட்டை வாங்கி 2-3 பலகாரம் வச்சு திருப்பி கொடுத்து விடுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எவ்வளவு அற்புதமான வாழ்வை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். வரக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமான முறையில் அதை ஹேண்டில் செய்கிற பொழுது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பதை சர்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகளிலிருந்து நம்மால் காண்கிற முடிகிறது. அன்பிற்கினியவர்களை, குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வு சுமூகமாக அந்த குடும்பத்தை நடாத்துகிற பொழுது அந்த குடும்பம் சுமூகமான குடும்பமாய் மார்க்கத்தின் அடிப்படையில் அந்த குடும்பத்தை நாம் வார்த்தெடுக்கிற பொழுது நல்ல முன்மாதிரியான குடும்பமாக அது மாறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களுடன் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். இந்த வாழ்க்கையில் நமக்கான படிப்பினைகள் உண்டு. அந்த படிப்பினைகளை நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. இத்துடன் இந்த செய்திகளை நாம் சிந்திப்போம். நாளை நல்ல செய்தியுடன் சந்திப்போம். ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.